ஆனால் இப்போ தேமுதிக திமுக கூட்டணி பற்றி உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நம்முடைய பொதுச் செயலாளர்களும் பொருளாளர்களும் சரியான காலகட்டத்தில் சரியான முடிவை எடுத்து இந்த கழகத்திற்கு 2.0 என்ற ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான திருப்பு முனையாக இந்த கூட்டணி அமைந்துள்ளது. தமிழகத்திலே 200+ என்ற வாசகத்தோடு திமுக முன்மொழிகிறது. அந்நியார் சொன்னது போல, நம்முடைய கழக பொருளாளர் தளபதி அவர்கள் சொன்னது போல 215க்கு மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இமாலய சாதனையை படைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் டெல்டா மண்டலத்தில் திமுக கூட்டணியோட நிலை எப்படி இருக்குது? அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஜெல் ஆகிட்டாங்களா? நான் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கேன். அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்மளை அடிக்கடி தொடர்பு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு. நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கு. 3 பீரியட் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அவங்களோட கோட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட கழக செயலாளர், திமுகவுடைய மாவட்ட கழக சகோதரர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிகவிலேருந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் மட்டுமல்லாது பக்கத்து தொகுதிகளில் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் திறம்பட செயல்படக்கூடியவர்களை வைத்து ஒரு குழு அமைத்து கொடுங்கள். தேமுதிக நினைத்தால் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி திமுக கைவசம் வரும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. ரெண்டாவது, நம்ம பூத்து கமிட்டி போட்டிருக்கோம், PLA 2 போட்டிருக்கோம். அந்த பூத்து கமிட்டியில் 95% விழுக்காடு தேமுதிகவுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த 5 விழுக்காடு நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால 95 விழுக்காடு நம்ம மாவட்டத்தில் நம்ம உங்களுடைய ஆட்களை நாங்கள் உள்ளே அமர வச்சிடுறோம், குழுவிலையும் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா, இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக கஷ்டமான காலங்களை பூராமே தேமுதிக தான் கை கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க தேமுதிகவுக்கு பரிசாக துரோகத்தை மட்டும்தான் பதிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணி போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியான ராஜ்யசபாவை கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் திமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதிமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அதிமுகன்னு சொன்னீங்க, பிஜேபி சேர்த்துக்குங்க. ஏன்னா மோடிங்கிற ஒரு நபரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு அறிமுகப்படுத்தணும் நம்முடைய தலைவர் அவர்கள். அன்னைக்கு தலைவர்களிடத்தில் பாஜக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி எதுவுமே நமக்கு நிறைவேற்றப்படலை. முதல்ல நம்மளை அங்கே முதுகில் குத்துறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி நம்ம 2011 நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தே நம்ம ராஜ்யசபாவுக்கு உள்ளே போயிருக்கலாம். அதை திட்டமிட்டு அதிமுக நம்மள்கிட்ட பழி வாங்கினாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவங்க திமுகவுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்குது, சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்னு. அவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ, நம்மளுடைய பொதுச் செயலாளர்களிடத்துலையும் பொருளாளர்களிடத்துலையும் என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றியதில் ஒரு நிர்வாகியாக இல்லாமல் ஒரு அடிமட்ட தொண்டனாக எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அது இன்றைக்கி மாநிலங்களவையில் நம்மளுடைய கழக தளபதி அவர்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக போகிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோட என்னுடைய வேண்டுதல் ஒன்று இருக்குது. அதையும் கூடிய வரையில் நான் நிறைவேற்ற போகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.